ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 நாள் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு தாங்க வந்துட்டேன். ஸோ உடம்பு சரியில்லைன்றதுனால விளக்கு ஏற்றுற வேலை இல்லை. ஸோ வீடெல்லாம் பெருகிட்டு கிச்சனுக்கு வந்து பால் காய வச்சுட்டேங்க. பால் காய வச்சுட்டு சண்டே செஞ்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதையும் சூடு பண்ணிவிட்டு கையோட அரிசியும் ஊற வச்சுட்டேங்க. அவர் லஞ்சு வேணான்னாரு. ஸோ அதனால் கொஞ்சமாக எங்களுக்கு வரைக்கும் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு எப்பவும் போல் சுடு தண்ணி காய வச்சு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு வெறும் வயிற்றுலேயே சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு எடுத்து வச்சு புளி ஊற வச்சுட்டு அதுக்கு மசாலாக்கெல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. சாதம் வடிச்சிட்டேன், கொஞ்சினது தான் எங்களுக்குன்ற மட்டத்தினால. ஸோ வச்சுட்டு புளிக்குழம்பு வச்சுட்டேங்க. வச்சுட்டு முட்டை பொடி மாஸ் தாங்க பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், பொடி பொடியாக சூப்பராக இருந்தது. சமையல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணியாச்சு. பாப்பா பாருங்கள், ரெடி பண்ணலான்னாக்கா உக்காந்து பிகில் ஊதின்னு உக்காந்துருந்தா. சரி, அது ஊதத்துக்கு விடலைன்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நிற்கவே இல்லைங்க. திரும்பி திரும்பி நான் போகிறேன், அப்பா கிட்ட போகிறேன்னு நிற்கவே இல்லை. ஸோ ரெடியாக சமாளித்து ரெடி பண்ணி சாப்பிட வச்சு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அவங்களும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு துணி துவைச்சி மிஷினில் போட்டு ட்ரை பண்ணிட்டேங்க. வெயில் சரியாக காயறதுனால சரியாகவே காயறது இல்லைங்க. மேகமூட்டமாகவே இருக்குதுன்னு ட்ரை பண்ணி தாங்க வந்துட்டு வந்து கிச்சனில் சாமான் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஸோ மழை தூறல் போட்டுன்னே இருந்தது. ஸோ கிளைமேட் சரியில்லைன்னு சூடாக காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு ஈவினிங் டியூஷன் போயிட்டு வரத்துக்குள்ளேயே சாதம் மட்டும் வடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் சாதம் மட்டும் வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு இல்லம் தேடி கல்விக்கு கிளம்பிட்டேங்க. 4 to 5 இல்லையா. ஸோ போயிட்டு வந்துட்டு சந்தைக்கு போகணுன்றதுனால சமையல் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு பீன்ஸு சாம்பார் தாங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பருப்பு பீன்ஸ் எல்லாம் ஒன்றாவே போட்டு செஞ்சுட்டேன். போயிட்டு வந்து சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு பால் கலக்கிட்டேன். பாருங்கள், காயெல்லாம் கூட எடுத்து வைக்கல, லேட் ஆகிடுச்சு. சரி, மார்னிங் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. மக்காச்சோளம் நல்லா இருந்தது. சரி, நாட்டு மக்காச்சோளம் தாங்க, அதை வாங்கிட்டு வரணும். இது செவ்வாய்க்கிழமை காலையிலங்க. எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டேங்க. கிளைமேட் சரியில்லை, லைட்டாக தூறல் போட்டுன்னே இருந்தது. சரி, கொடைன்றதுனால சரியாக டிவி வரலங்க. இருக்கட்டும், பாட்டு கொஞ்ச நேரம் ஓடட்டும்னு சொல்லிட்டு போட்டு சந்தைக்கு வாங்கிட்டு வந்த காய்கள்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேங்க. சந்தை செலவு கம்மி தாங்க இந்த வாரம், கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒரு 2 நாள் லஞ்ச் வேணானுவே காய்ங்க கொஞ்சம் வீட்டில் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான காய்ங்க வரைக்கும் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. சந்தை செலவு இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். அப்போ கூட இந்த மளிகை சாமானம் 800 ரூபாய்க்கு ஆயிடுச்சுங்க. வாங்கினது கொஞ்சம் தான். ஸோ அப்போ கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதுனால ஒரு 780 ரூபாய் கிட்ட வந்துச்சுங்க. ஸோ அவர் ஃப்ரைடே மாலை போடுறாருன்றதுனால ஜவ்வாது, சந்தன பேஸ்ட்டு, திருநீர்லாம் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. மாலை போடும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு காய்கறிகள்லாம் பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. பச்சை மிளகா மட்டும் காம்பு கிள்ளி தாங்க வைப்பேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் பழுக்காது. ஸோ அதனால் பச்சை மிளகா மட்டும் காம்பு கிள்ளி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. எனக்கு கீரை குழம்பு தான் கடைஞ்சிருந்தேன். ஸோ கீரை குக்கரில் போட்டு அடுப்பு மேலே வச்சிட்டேங்க. ஒரு பக்கம் பாலும் ஒரு பக்கம் அதுவும் போட்டேன். மறுபடியும் இன்னும் கொல்லி பக்கமே போகக்கூடாதுன்றதுனால கருவேப்பிலையும் சந்தையிலே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீரை குழம்புனாலே களி தாங்க நம்ம வீட்டில். ஸோ களிக்கு மாவு கூட்டிட்டு வாழைக்காய் ஒரு பக்கம் பொரியல் பண்ணிட்டேன். நைட்டு சாதம் கொஞ்சம் இருந்தது, அது புளி கலரலன்னு சொல்லிட்டு புளி கலரி வச்சிட்டேங்க. நைட்டு சாப்பிட்ட மீதி மக்காச்சோளம் இருந்தது. ஸோ அது அப்படியே வச்சா வேஸ்ட்டாக ஊசி கெட்டு போய்டுன்னு சொல்லிவிட்டு அவர் வச்சு சுட்டுட்டாருங்க. சுட்டு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவோம் பசங்கள்லேருந்து. ஸோ அதனால் அவர் அடுப்பில் வச்சு சுட்டு கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் வீடியோ எடுத்துகிட்டு சாமான் கொஞ்சம் பாதி கழுவிட்டுங்க. எல்லோரும் சாப்பிட்ட சாமான் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் கழுவிட்டு மாமியார் வீட்டில் வந்து ஃபில்டர் இல்லைங்க, குடிக்கிறதுக்கு இங்கே தான் பிடிச்சின்னு போவாங்க தண்ணி. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சி கொடுத்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டேங்க. பெருக்கிட்டு துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டேன். துவைச்சி காய போட்டாச்சு. அடுத்து ஈவினிங் பாப்பா நல்லா தாங்க ஸ்கூலுக்கு போனால். ஈவினிங் வரும்போதே சரியான ஃபீவர், கால் வலி அழுதுனே இருந்தா. சரின்னு வந்ததும் டியூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி
தைலெல்லாம் தேய்ச்சி அமுக்கி விட்டுட்டேங்க. படுத்துன்னு இருந்தா. அம்மா நான் படுத்துக்கிறேம்மா தூக்குது கால் வலின்னு அழுதுனே இருந்தா. சரின்னு கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டு படுக்க வச்சுட்டேங்க. படுக்க வச்சுட்டு பால் கொஞ்சம் இருந்தது. காய வச்சுன்னு இருந்தேங்க. செம்ம மழைங்க. ஒரு 5:15 மணி இருக்கும். மழை சரியாக வந்ததுங்க. நான் இந்த தேங்காய் வெட்டின நேரமோ என்னவோ மழை விடவே மாட்டேங்குதுங்க. அது காயவே மாட்டேங்குது. வெளியே கொட்டுறது காத்தாறுது, ஒரு 1/2 மணி நேரத்தில் திருப்பி மறுபடியும் தூக்கின்னு வந்து உள்ளே கொட்டுறது, உள்ளே வச்சு ஆற வைக்கிறது, இப்படியே தாங்க போகுது. அது என்றைக்கு தான் ஆட முடியுமோ தெரியலங்க. சரி என்னத்த அதை ஆற வச்சுட்டு பாப்பாவுக்கு ஃபீவர் அப்படியே இருந்தது. சரி கற்பூர தேங்காய் எண்ணெய்னா தேய்க்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் எண்ணெய் காய வச்சுட்டு பில்லை கற்பூரம் ஒரு 4 போட்டு பூண்டு அதில் போட்டு ஒரு 4 பூண்டு இடித்து போட்டோம்னா இது ஈரத்தெல்லாம் எடுத்துடும். சரி அதை போட்டு நல்லா காய வச்சு ஆற வச்ச பிறகு பாப்பாக்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டேங்க. உடம்பு கை காலெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் உடம்புல இருக்கிற சூடெல்லாம் குறையும். கொஞ்சிட்டு பீக்கங்காய் சட்னி தாங்க செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. பீக்கங்காய் சட்னி, டிஃபன் சாம்பார் நல்லா தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுவும் இட்லிக்கு மட்டும்தாங்க அது நல்லாயிருக்கும். ஸோ இட்லியும் இறக்கி ஊற்றி வச்சுட்டு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க இட்லி, டிஃபன் சாம்பார், பீக்கங்காய் சட்னி பாப்பா கொடுக்கல. சாம்பார் மட்டும் ஊட்டி விட்டுட்டேங்க. ஊட்டி விட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துன்னு இருந்தா. அவங்க அப்பா வந்தது தான் ஓடி போய் தூக்குப்பான்னு சொல்லி தூக்கி வச்சுனுப்பா எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அவங்க அப்பாவும் வந்து சாப்பிட்டு கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.